தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாத்திராகம் 14:19-20. அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார்கள். இப்ப இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எகிப்திற்கும் இடைய கர்த்தர் நிற்கிறாருங்க. ஏன்னா இந்த எகிப்திய சேனை எந்த விதத்திலும் தமது ஜனத்தை தொட்டுவிடக்கூடாது, தொடக்கூடாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு பின்னே பாதுகாப்பு இருந்தா. ரா முழுவதும் 2 சேனையை ஒன்றோடு ஒன்று சேரக்கூடாதபடிக்கு தடுத்தார்னா தமது ஜனத்தின் மேல் ஆண்டவருக்கு இருக்கிற அக்கறை எத்தனை ஆச்சரியமானது. தமது ஜனத்தை ஒருவனும் தொடக்கூடாது, எகிப்திய சேனை தொடக்கூடாது என்று பத்திரமா பின்பக்கத்தில் வந்தார் என்றால் நம்மை பத்திரமாய் வழிநடத்துகிற தெய்வம் நம்மோடு இருக்கிறார். என்னத்தான் இருந்தாலும் சரி, சத்துருக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா போராட்டமா, நம்ம தேவன் யாருன்னு கேட்டீங்கன்னா நடுவாக நின்று நமக்கு நீதி செய்கிற தேவன். கெடுக்க நினைக்கல, அழிக்க நினைக்கல, யாரோ எவர் இருக்கட்டும், நமது தேவன் நமக்கு பின்னாக வருகிறவர். சாத்தானுக்கு நமக்கு இடையில, சத்துருவுக்கு நமக்கு இடையில நின்று நமக்கு நீதி செய்கிற தெய்வம் நமது ஆண்டவர் இயேசு. அப்படின்னா ஒருவேளை நீதி கிடைக்கலையா, உங்களுக்கு கோர்ட்டில் கேஸில் உங்களுக்கு நீதி கிடைக்கவில்லையா, கர்த்தர் இன்றைக்கு சொல்றாருங்க, நமது நியாயாதிபதியாகிய ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நீதி செய்வார். பல வருட கோர்ட்டு கேஸில் இருந்து உங்களை கர்த்தர் ரிலீஸ் பண்ணி விடுவார். உங்கள் பக்கம் அது ஜெயமா இருக்கும், சாதகமா இருக்கும். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நமது ஆண்டவர் நடுவே நின்று நீதி செய்கிற தெய்வம். அப்புறம் 22-29 வாசியம்னா 2 பக்கம் நிற்கிறாரா. முதல்ல முன்பு போறார், பார்வோன் திட்டத்தை அறிந்து செயல்படுகிறார். 2வது பார்வோன் நிற்காதபடிக்கு பின்னாக வருகிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பக்கமும் வராறாங்க. என்ன ஆச்சரியம், தமது ஜனத்துக்கு இப்போ இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் மாதிரிங்க ராணுவத்துல அல்லது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கார்டுங்க இருக்காங்க பாருங்க, அத போல கர்த்தர் தமது ஜனத்துக்கு பாதுகாப்பு. அதுக்கு பேர் தான் கிருபை சூழ்ந்து கொள்ளன்னு அர்த்தங்க. நம்ம தான் நினைக்கிறோம், ஐயோ சூறாவளி, ஆண்டவர் அமைதியா இருக்கிறார், மௌனமா இருக்கிறார், ஐயோ என் கதை புடியா இருக்கிறது, என்ன காத்து தான் வீசுது, ஒன்னும் நடக்கல, கர்த்தர் எங்க இருக்கிறார், ஆண்டவரை ஏன் கைவிட்டு என்றெல்லாம் கலர்கிறோம். ஆனால் அது காற்றா இருந்தாலும் கர்த்தர் இங்க ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார், ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டிருக்கிறார், ஒரு பாதை ஆண்டவர் சரி பண்ணி கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்துல பாதை தெரியும், கடலின் ஆழத்துல பாதை உண்டு பண்ணுகிறதே உங்களை வழி நடத்துவார். நீங்கள் ஒருபோதும் தோற்று போக விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.